குடு ஜனனி. இரு, அப்படி என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாக்குறேன். ஏய் குடு. ஏன் புடுங்குற? இரு, பாத்துட்டு இருக்கேன்ல. நீ எதுக்கு என் பிரைவசில தலையிடுற? டேய், நான் உன் பொண்டாட்டிடா. என்கிட்ட உனக்கு என்ன பிரைவசி? ஏய், வர வர ரொம்ப ஓவரா தான் போற. ஒழுங்கா குட்ரி. ஐயோ, என்ன மாப்பிள்ள இவ்ளோ பெரிய அடி அடிக்கிறீங்க? ஐயோ அத்தை, மெதுவா தான் அடிச்சேன். அட என்ன மாப்பிள்ள, நான் தான் பாத்துட்டு இருந்தேன். அவ்வளோ பெரிய அடி அடிக்கிறீங்க. நீங்க அடிச்ச அடியில என் பிள்ளைக்கு மூளையை கலங்கி போயிருக்கும் போல இருக்க. என்னம்மா ரொம்ப வலிக்குதா? ரொம்ப வலிக்குதுமா. என்ன மாப்பிள்ள, உங்களை நம்பி தானே என் பொண்ணை கொடுத்தேன். இன்னை வரைக்கும் என் பொண்ணை நான் கூட அடிச்சது கிடையாது. கை நீட்டாதீங்க மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள. அத்தை சரிங்க அத்தை, இனிமே உங்க பொண்ணு இல்ல, யாரையுமே அடிக்க மாட்டேன் அத்தை. சரிங்க அத்தை. இப்ப எதுக்கு அவள்கிட்ட பேசுன? நான் எதுக்கடி அவகிட்ட பேச போறேன்? நான் பேசவே இல்லடி. அப்ப அவ எதுக்கு உனக்கு மெசேஜ் பண்ணா? எனக்கு என்னடி தெரியும்? பொய் சொல்லாத ஏன்டி. என்னையவா அடிச்ச? உங்க அம்மா பாத்துட்டாங்கடி, நீ செத்த. என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு உங்ககிட்ட விளையாண்டுட்டு இருக்காளா? எது விளையாடிட்டு இருக்காளா? அவ எப்பயுமே அப்படிதான் மாப்பிள்ள. அவளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவளை நோண்டிக்கிட்டே இருப்பா. சரி மாப்பிள்ள, இதே மாதிரி எப்பயுமே சந்தோஷமா விளையாண்டுக்கிட்டே இருங்க. இது இதே மாதிரியா? சரி மாப்பிள்ள, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க நேரத்துல நான் எதுக்கு மாப்பிள்ள, நான் வரேன். ஐயோ கூச்சமா இருக்கு. குடும்பமாடி இது? குடும்பமா இது? மாப்பிள்ள காஃபி போட்டு தரவா? இல்ல வேணாம் அத்தை. டீயாவது குடிக்கிறீங்களா? இல்ல இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல. வேற ஏதாச்சும் தரவா? இல்ல அத்தை, நான் ஏதாச்சும் வேணும்னா கேக்குறேன். சரி, ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க. சரிங்க அத்தை. பசங்களுக்கு அவங்க மாமியார் வீட்ல என்ன மரியாதை, இதுவே பொண்ணுங்களுக்கு அவங்க மாமியார் வீட்ல. அம்மா ஜனனி கொஞ்சம் டீ கொண்டு வா. அத்தை இதோ வரேன். அம்மா மருமகளே, காபி கொண்டு வாமா. இந்த வரேன் மாமா. காஃபிங்க காஃபிங்க. காஃபி புடி. ச்சே. காஃபியா டீயா? காஃபியா டீயா? மாமியார் உன்னை உளுந்து உளுந்து கவனிக்கிறாங்க போல. கொடுத்து வச்ச வேண்டா நீ. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க என்ன இப்படிலாம் பார்த்துக்கிட்டாதான் நான் அவங்க பொண்ணு நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ட்டு எனக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நிறைய இடத்துல நானே பார்த்துருக்கேன். ஒரு சின்ன விஷயம்னாலும் பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. நம்பிட்டேன் நம்பிட்டேன். நம்பலல நீயே ஒரு நாள் புரிஞ்சுப்ப பாரு அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு. பார்க்கலாம். பார்க்க தானே போற. மாப்பிள்ள, அவளுக்கு ஒன்றும் தெரியாது மாப்பிள்ள. அவள் சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன். கோவம் கூட கொஞ்சம் அதிகமாக தான் வரும். அவளை நீங்கள் தான் பார்த்து அனுசரித்து போகணும். என்னத்தை அனுசரித்து போகணும் சொல்லுங்க அத்தை, என்ன அனுசரித்து போகணும்? ஒரு தாயா தான் பொண்ணுக்கு போகிற இடத்துல இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுமா? போகிற இடத்துல எல்லாருக்கும் அனுசரித்து நடந்துக்கணுமா அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் அவள் அப்படிதான் அதை அவள் முன்னாடியே சொன்னா அவள் அப்படிதான் இருப்பா. எப்படி எனக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவா? மதன் நீ சும்மா இரு. டேய் மதன், அம்மா பேசிட்டு இருக்காங்களே. அத்தை என்ன மாப்பிள்ள, டென்ஷன் ஆகுறீங்களா? ஐயோ சீச்சி இல்லத்த, நான் போய் எப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்லி பொண்ணு கேட்டு வரும்போது என்னெல்லாம் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் சரிதான்ப்பா. அவள் தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவா, எல்லாத்துக்கும் சண்டை போடுவா. லவ் பண்ணும்போது எல்லாம் சரியாக தான் இருக்கும். ஆனால் கல்யாணம்னு வந்துட்ட பிறகு ஜனனி என்ன சண்டை போட்டாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன் ஆண்டி. ஜனனி தூக்கி போட்டு மிதிச்சாலும் பரவாயில்ல ஆண்டி, வாங்கிட்டு அமைதியாக ரோஷமே இல்லாமல் போயிடுவேன். நீங்கள் ஓகேன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். என்ன யோசிக்கிறாங்க ஆண்டி? ஜனனிக்கு நான் எந்த வேலையுமே வைக்க மாட்டேன் ஆண்டி, எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செய்வேன் ஆண்டி. அப்போ சரிதான்ப்பா. என் பொண்ணு கூட கடைசி வரைக்கும் ஒன்றா வாழணும்ல? ஐயோ டெஃபினெட்லி. அப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அத்தை, நானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கிறேன். மன்னிச்சிடுமா? போ. நீங்க சொன்னா சரிதாம்மா. வரேங்க அத்தை. வரேங்க. மாப்பிள்ளைக்கு கற்பூர புத்தி கப்புன்னு பிடிச்சிட்டாரு பத்தியா?